சென்னையில் நகைக்காக மூதாட்டியை கடத்தி கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டிய கொடூரம் அரங்கேறியுள்ளது. உடல் பாகங்களை மூட்டை கட்டி வீசிய பக்கத்து வீட்டுக்காரர். நமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வேல்ராஜ், வணக்கம். சென்னையில் நகைக்காக மூதாட்டி கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சென்னையில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவம் சென்னை எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளம் பகுதியிலே அரங்கேறி இருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி வீட்டில் தனியாக வசித்து வந்த அந்த மூதாட்டி மாயமாகி இருக்கிறார். 17ஆம் தேதி மாயமான நிலையில் 18ஆம் தேதி காவல்துறையிலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மூதாட்டி மாயமானதாக போலீசார் பல இடங்களிலே காணவில்லை என்று நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து மூதாட்டியை தேடி வந்திருக்கிறார்கள். எங்கு சென்றார், என்ன விவரங்கள் என்றும் தெரியாததனால் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட அந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 18ஆம் தேதி நள்ளிரவு வேளையில் பக்கத்து வீட்டில் வசிக்கின்ற பார்த்திபன் என்பவர் வீட்டில் இருந்து ஒரு மூட்டை எடுத்து செல்லப்பட்டு இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. அவர் குடும்பத்துடன் அந்த மூட்டை எடுத்து செல்லப்படுகிறது. எடுத்து சென்னையில் பல்வேறு பகுதியில் அந்த இருசக்கர வாகனத்துடன் அவர் சுற்றி இருக்கிறார். இறுதியாக சைதாப்பேட்டையில ஒரு பகுதியில் அந்த மூட்டையை வீசி சென்றிருக்கிறார். அந்த மூட்டையை கண்டுபிடித்து அதை சோதித்த போது அதில் அந்த மூதாட்டியின் சடலம் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த பார்த்திபனை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அவர் விருதுநகரிலே பதுங்கி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை அங்கே கைது செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவரை கைது செய்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மூதாட்டி கழுத்தில் நிறைய நகைகள் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. நகை மற்றும் அந்த மூதாட்டியின் கையில் இருந்த பணத்திற்காக கடந்த 5 வருடமாக அவருடன் நன்றாக பழகிய, அதாவது ஒரே குடும்பம் போல பழகிய பக்கத்து வீட்டுக்காரரே இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பார்த்திபனை சென்னைக்கு அழைத்து வரும் பணியை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்தி ஆசிரியர் வேல்ராஜ், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி.